இந்தியாவின் மே மாத சில்லறை பணவீக்கம் 3.93% பதிவாகியுள்ளது. இது தற்போதைய நுகர்வோர் விலை குறியீட்டு தொடரில் மிக உயர்ந்த அளவாகும். மேலும் முந்தைய தொடருடன் ஒப்பிடுகையில் இது தோராயமாக 15 மாதங்களில் இல்லாத உச்சம். உணவு மற்றும் எரிபொருள் விலைகளின் கடுமையான உயர்வால் ஏற்பட்ட தாக்கங்களை முந்தைய மாதங்களை விட இந்த மாதம் மிக தெளிவாக பிரதிபலிக்க தொடங்கியுள்ளது. இருப்பினும் கடந்த மாதத்தின் மொத்த விற்பனை பணவீக்க எண்கள் மற்றும் இந்த மாதத்தின் இறுதியில் வெளியிடப்படவிருக்கும் இந்தியாவின் முதல் உற்பத்தியாளர் விலை குறியீடு ஆகியவை உற்பத்தியாளர்களும் மொத்த விற்பனையாளர்களும் இந்த விலை அதிர்ச்சியை எந்த அளவுக்கு தாங்கி வருகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும். மே மாதத்தில் உணவு பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தின் 4.2%இலிருந்து 4.78% உயர்ந்தது. போக்குவரத்து பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் லேசான சரிவை சந்தித்த பிறகு 1.75% உயர்ந்த வேளையில் அந்த துறைக்குள் இருக்கும் ஒரு துணை பிரிவான பொருட்களுக்கான போக்குவரத்து சேவைகள் 7.63% பாய்ந்துள்ளது. இது நுகர்வோர் மீது விலை சுமத்துவது அதிகரித்து வருவதை காட்டுகிறது. மே மாத பாதியிலிருந்து அதிகரிக்க ஆரம்பித்த பெட்ரோல் டீசல் விலைகளின் 4 கட்ட உயர்வுகளே இதற்கு முக்கிய காரணமாகும். குறிப்பாக வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர் விலையில் ஏற்பட்ட கடுமையான உயர்வை சுட்டிக்காட்ட வேண்டும். 19 கிலோ சிலிண்டரின் விலை பிப்ரவரி மாதத்திலிருந்து சுமார் 1300 ரூபாய் வரை உயர்ந்து 75% மேல் அதிகரித்துள்ளது. இது உணவகங்கள் தங்குமிட சேவைகள் பிரிவின் பணவீக்கத்தில் பிரதிபலிப்பதாக தெரிகிறது. இந்த பிரிவில் பணவீக்கம் 5.75% உள்ளது. தனிநபர் பராமரிப்பு, இதர பொருட்கள் மற்றும் சேவைகள் பிரிவுக்கு அடுத்தபடியாக இந்த பிரிவில்தான் அதிக அளவில் விலை உயர்வு இருக்கிறது. தனிநபர் பராமரிப்பு பிரிவை பொறுத்தவரை பணவீக்கம் 18.46% எட்டியது. இது தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்களின் மிக உயர்ந்த விலையை பிரதிபலிக்கிறது. இந்த மாத தொடக்கத்தில் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டரின் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டது. இது ஜூன் மாத நுகர்வோர் உணவு விலை பணவீக்கத்தில் முழுமையாக வெளிப்படலாம். மே மாத பணவீக்கத்தை பொறுத்தவரை ரிசர்வ் வங்கியின் இலக்கான 4% கீழேயும் அதன் சகிப்புத்தன்மை வரம்பிற்குள்ளும் இருக்கும் நிலையில் ரிசர்வ் வங்கி தனது சமீபத்திய நாணய கொள்கை ஆய்வில் நடுநிலை நிலைப்பாட்டையே தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மேலும் இது விலை அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த கவலையையும் சுட்டிக்காட்டுகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான மோதல் தீவிரமடைந்ததில் இருந்து ரூபாயின் மதிப்பு சரிவை சந்தித்திருந்தது. ஆனால் அந்நிய செலாவணி சந்தையில் டாலர்களை விற்பனை செய்ததன் மூலம் ரிசர்வ் வங்கியின் தலையீடு ஆசியாவின் மிக மோசமாக செயல்படும் நாணயமாக இருந்த ரூபாயின் மதிப்பை வலுப்படுத்த உதவியுள்ளது. மே மாதத்தில் ஒரு டாலரின் மதிப்பு 97 ரூபாயை நெருங்கிய நிலையில் தற்போது ஒரு டாலர் 95-96 ரூபாய் என்ற அளவுக்கு நெருக்கமாக வர்த்தகமாகிறது. உணவு மற்றும் எரிபொருளை தவிர்த்த அடிப்படை பணவீக்கம் மே மாதத்தில் 3.8%இலிருந்து 3.9% என்ற அளவில் கட்டுக்குள்ளேயே இருந்தது. மத்திய அரசுக்கு சற்றே ஆறுதல் அளிக்கலாம். இது சமீபத்திய மாதங்களில் இருந்து பெரிதாக மாறவில்லை. அமெரிக்கா, ஈரான் இடையே ஏற்பட்டு வரும் சுமூக உறவுக்கான அறிகுறிகள் மற்றும் ஹார்முஸ் நீரிணை வழியாக தடையின்றி நடக்கும் கப்பல் போக்குவரத்து ஆகியவற்றுடன் இது ஒத்துப்போகிறது. இருப்பினும் அந்த நீரிணை வழியாக நடக்கும் போக்குவரத்திற்கு ஈரான் கட்டணங்களையோ கட்டுப்பாடுகளையோ விதிக்குமா என்ற நிச்சயமற்ற தன்மை இன்னமும் நீடிக்கிறது. இது இந்தியாவை போன்ற எரிசக்தி இறக்குமதியை நம்பியிருக்கும் நாடுகளுக்கு எரிபொருள் விலையை உயர்வாகவே வைத்திருக்கக்கூடும். கச்சா எண்ணெயின் விலைகள் குறைந்தாலும் கூட எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட முயல்வதால் சில்லறை விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வாய்ப்பில்லை. எரிவாயு விலைகளும் மாற்றமின்றி அப்படியே நீடிக்கலாம். எனவே ஒரு நிலையான அமைதிக்கான வாய்ப்புகள் மேம்பட்டிருந்தாலும் பணவீக்கம் வேகமாக குறைவது சாத்தியமில்லை என்றே தோன்றுகிறது.